பிரியமே, நீ சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிக்கொள்வதே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்ல பலனை தரும். நீ உன் வாழ்வில் சாதனை படைப்பதற்கும் அதுவே சிறந்த துணையாக இருக்கும். நீ பட்ட துன்பத்தை காட்டிலும் உனக்கு கிடைத்த அனுபவம் மிக மிக பெரியது. எனவே உனக்கு கிடைத்த அனுபவத்தை எப்பொழுதுமே மறந்து விடாதே. கண்ணீரை வீணடிக்காதே. உன்னுடைய கண்ணீர் துளி மிகவும் விலை மதிப்பில்லாதது. நம்பிக்கையோடு கேள், நம்பிக்கையோடே கேள். நீ நினைத்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரவிருக்கிறது. சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை காண நானும் காத்து கொண்டிருக்கிறேன். நீயும் ஆனந்தத்தை எதிர்கொள்ள காத்து கொண்டிரு. இன்னும் சற்று நேரமே உன் முகத்தில் அந்த மலர்ச்சியை காண நான் ஆவலோடு இருக்கிறேன் என் தங்கமே. உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கவிருக்கிறது. என்னுடைய முழுமையான அருளால் நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன். நீ வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வெகு விரைவாக வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடக்கவிருக்கிறது. இன்னும் சற்றே நேரம்தான். நீ சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். நீ என்னை நினைக்கும் பொழுதே, என்னை ஒரு முகம் பார்க்கும் பொழுதே உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படுகிறதா? அதுதான் உன் சாயப்பா மீது நீ கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. குழந்தையே, ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? உனக்கு வரும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நான் அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நீதான் உன் அப்பாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். அப்படி மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என் பாதத்தில் சரணடைந்து விடு, சமர்ப்பித்துவிட்டு அந்த நல்ல நிகழ்வை கேட்டுவிட்டு முகம் மலர்ந்துவிட்டு சந்தோஷப்பட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரைக்கொள். இதுவரை உணவில்லாமல் தூக்கம் இல்லாமல் கழிந்த உன் நாட்கள் இன்று சந்தோஷ இரவாகவே கழியும். ஏனென்றால் நல்ல செய்தியை கேட்டுவிட்டுதானே உறங்கப் போகிறாய். பின் தூக்கம் எப்படி வராமல் இருக்கும்? எனக்கு எதுவுமே தெரியவில்லை பாபா. அனைத்துக்கும் நீங்கள்தான் பொறுப்பு. நீங்கள்தான் என் உலகம். நீங்கள்தான் சர்வ சத்தியமாக எனக்கு அப்பா, குரு, எல்லாமுமே நீங்கள்தான் சாயப்பா என்று நீ என்னிடம் பல முறை கூறியிருக்கிறாய். நானும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷமான குழந்தை. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு தர வேண்டியதை தர வேண்டிய நேரத்தில், தர வேண்டிய தருணத்தில் நிச்சயமாக உன்னிடம் சேர்ப்பேன். நீ பெற்ற அவமானங்களை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகங்கள் அதிகமாகவே இருக்கும். அப்படித்தான் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். உன்னை நான் வாழ வைப்பேன். என்னை முழுமையாக நம்பியவர்களுக்கு தீங்கு நேரிட நான் எப்பொழுதும் விடமாட்டேன். என்னுடைய பிள்ளையாகிய உன்னை நானே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த தவறும் நிகழாது. நான் நெருங்கவும் விடமாட்டேன். நீ விழ வேண்டிய தருணத்தில் இருந்தால் அப்பொழுது நான் என்னுடைய 2 கைகளையும் உன் 2 கைகளோடு இறுக பற்றி கொண்டு நீ கீழே விழாத வண்ணம் உன்னை காப்பாற்றிக் கொள்வேன். காப்பாற்றியே கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை எந்த பொழுதும் கீழே விழவிட மாட்டேன் உன் சாயிநாதர். நீ என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் கண்மணியே. கன நேதம் போதும், ஒரே நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமையும் வலிமையும் என்னிடம் இருக்கிறது. இது உனக்கு தெரிந்தும் ஏன் உன் மனதிற்குள் இவ்வளவு போராட்டம்? என்னை ஒரே ஒரு முறை அழைத்துப்பார். அன்புடன் அழைத்துப்பார். உன்னை காப்பாற்ற சமுத்திரம் கூட தாண்டி வருவேன் உன் சாயிநாதர். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கே. கண்மணியே, பொய்யான உறவுகளுக்காகவும் தேவையில்லாத விஷயத்திற்காகவும் வீணாத செயல்களுக்கும் உன்னுடைய பொக்கிஷமான கண்ணீர் துளிகளை வீணடிக்காதே.
உன்னுடைய ஆழமான அழுத்தமான கண்ணீர் என்னுடைய பாதங்களை நினைத்து விட்டது. நான் உன்னுடைய வேதனையை அறிந்து கொண்டேன். கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன். நிச்சயமாக ஏற்படுத்துவேன். இதுவரை நீ என்னிடம் கேட்டது நல்ல வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தை செல்வமாக இருக்கட்டும், கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலையாக இருக்கட்டும், நோயற்ற வாழ்வாக இருக்கட்டும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கட்டும், நல்ல துணைவி துணைவன் கிடைக்க அருள் புரியவதாக இருக்கட்டும், செல்வ நிலையை உயர்த்துவதாக இருக்கட்டும் என்று நீ கேட்ட, விருப்பப்பட்ட, ஆசைப்பட்ட, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த, என் காலடியில் சமர்ப்பித்த உன்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றுவேன். இதற்கு எந்த குறையுமே வைக்க மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷமான பிள்ளை. உனக்கு நல்லது செய்யாமல், நீ கேட்டதை கொடுக்காமல், நீ விரும்பியதை உனக்கு தராமல், நீ ஆசைப்பட்டதை உனக்கு வழங்காமல் நான் எப்படி இருப்பேன்? நீ கேட்டது அனைத்துமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நியாயமான கோரிக்கைகளையே நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். உன் நியாயமான ஆசைகள் என்றைக்கும் வீண் போகாது, கனவாகி விடாது. உன் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். ஆசைகளெல்லாம் கனவாகியே விடுமோ என்று பயப்படாதே. நிச்சயமாக அதை நான் நிஜமாக்கி காட்டுவேன். உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் பயம்? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து இது நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? உன் காத்திருப்புக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது, கிடைக்கப் போகிறது, பதிலும் கிடைக்கப் போகிறது. உன் சாயப்பா அதை உனக்கு தருவேன். சர்வ நிச்சயமாக வழங்குவேன். உனக்கு தராமல் வேறு யாருக்கு தருவேன் என் பிள்ளையே? உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. என் அன்பு குழந்தையே, கஷ்டம் வரும்போது கண்களை மூடிக்கொள்ளாதே. அது உன்னையே சிதைத்துவிடும். கண்ணை திறந்து பார். அந்த கஷ்டத்தை நிச்சயமாக நீ வென்றே காட்டிவிடலாம். இறைவன் உனக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட உனக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்பதை எப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை நிச்சயமாக கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது கடவுளை நினைக்கிறோமா? இல்லையோ? கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் இறைவனை தான் முதலில் திட்டுகிறோம். கோபமாகவும் கேள்வியும் கேட்கிறோம். இறைவனுக்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை பார்த்து கோபமாக பேசுகிறோம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் என்பது நம்மில் பலருக்கு புரிவதே இல்லை. அதை புரிய வைக்க ஒரு குரு தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார் மிகவும் நல்ல குணம் கொண்டவர். பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கிறார். சமூக சேவையிலும் அதிக ஆர்வம் கொண்டவர் அந்த ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. அவரிடம் உள்ள சொத்துகள் எல்லாமே பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. அவர் ஒரு மகானின் தீவிர பக்தனும் கூட. தன்னுடைய கஷ்டங்களை கூறுவதற்காக அந்த மகானை சந்திக்க சென்றார் ஜமீன்தார். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கிறேன். அந்த ஆண்டவன் எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும்? அந்த கடவுளை நான் இனி வணங்கவே மாட்டேன் என்ற கோபத்தோடு தன் ஆதங்கத்தை எல்லாம் தன்னுடைய மகானிடம் கொட்டி தீர்த்தார். மற்றவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் தனக்கு கஷ்டம் மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே,
நான் என்னதான் அப்படி தவறு செய்தேன் என்று அந்த மகானிடம் கேள்வியாகவும் கேட்கிறார். எல்லாமே அறிந்த அந்த மகான் இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் அது சேரவே சேராது என்று இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு அந்த மகான் கூறினார். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் அந்த வியாபாரியிடம்தான் உப்பு வாங்கினார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த வியாபாரி. அவர் மிகப்பெரிய பக்தனும் கூட. தினமுமே இறைவனை வணங்கிவிட்டுதான் வியாபாரத்திற்கு செல்வார். இப்படி தினம்தோறும் அவரது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம் போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றார் உப்பு வியாபாரி. என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாகவே மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும், மூட்டையில் இருந்த உப்புகளெல்லாம் கரைந்து விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவர் திட்டியது அந்த இறைவனைதான். தினம்தோறும் இந்த இறைவனை நினைத்து பூஜை செய்த எனக்கு இப்படி ஒரு தண்டனையா என்று கோபத்தோடு இருந்தார். எனக்கு பெருத்த நஷ்டம். இனி நான் ஏன் அந்த இறைவனை வணங்கிவிட்டு என்னுடைய வியாபாரத்தை துவங்க வேண்டும் என்று அந்த இறைவனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவரை மிரட்டி கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி இன்று வியாபாரம் செய்யவே இல்லையே. இவரிடம் எப்படி பணம் இருக்கும்? வந்தவர்கள் அவரை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு சென்று விட்டார்கள். திருடர்கள் இவரை விட்டு சென்றபோது அந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கிறது, உன்னிடம் பணம் இல்லை, அதனால் உன்னை விட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் உப்பு வியாபாரி யோசித்தார், ஒருவேளை இன்று நாம் உப்பினை விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும். இதனால் உயிரை கூட நாம் இறந்திருப்போம். இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று இறைவனிடம் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் அந்த வியாபாரி. இந்த கதையை அந்த மகான் பெரிய ஜமீன்தாருக்கு கூறி முடித்ததும் அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட ஏதாவது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். சிறிது நாள் கழித்து அந்த மகானை சந்திக்க வந்த ஜமீன்தார் மீண்டும் வந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துகள் எல்லாம் பறிப்போகும் நிலையானது எனக்கு வந்தபோது சொத்துகள் எல்லாம் என்னுடையதுதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பதி செய்த கோயிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களையெல்லாம் நான் எந்த சேதாரமும் இல்லாமல் மீட்டுவிட்டேன் என்று கூறினார். அன்றைக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட என் நல்லதுக்காகத்தான் என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று அந்த மகானிடம் கூறினார். கூறி ஆசியையும் பெற்றுக்கொண்டார் ஜமீன்தார். நமக்கும் இறைவன் கொடுக்கும் கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மையை வைத்துதான் கொடுப்பார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடினாலே வாழ்க்கையில் கஷ்டம் வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு விலகியே ஓடிவிடும். இதுவரை கஷ்டங்கள் மட்டுமே சந்தித்த நமக்கு ஏதோ ஒரு நல்லதை அதன் கஷ்டத்தில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டாலே போதும். நம் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய அதிசய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார் என்ற உண்மை நமக்கு விளங்கும். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ கண்ணீரோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.
கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல் எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உனக்கு தேவை இல்லாததை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கையோடு வரும் தைரியம் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கடைப்பிடித்தால் நீ செல்லும் பாதை மிக சரியான பாதையாகவே இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. நீ ஜெயமாக நலமோடு வளமோடு தான் வாழ்வாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை அவமானப்படுத்துபவர்களை, உன்னை வேண்டாம் என்று உதறி ஒதுக்குபவர்களை நினைத்து மனம் வருந்தாமல் இடு. ஏனென்றால் உனக்கு தேவையானதை உனக்கு தகுந்த நேரத்தில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இரு. நீ பொறுமையாக இருந்து பார். உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், அவர்களே கண் பார்க்க நீ மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர்கள் முன்பு வந்து நிற்பாய். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கருணையான பார்வை எப்பொழுதும் உன் மீது இருக்கிறது. பயமில்லாமல் நீ உன்னுடைய வழியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வெற்றிக்கான இலக்கை தொடுவாய், தொட்டே விடுவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறேன். 8 திசைகளிலும் இருந்து என் பார்வை உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு முன்பாக ஒரு வழிகாட்டியாகவும் பின்பாக ஒரு பாதுகாவலனாகவும் நான் இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் எழ வேண்டாம். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருக்கிறேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னிடம் ஓடி வந்து நீ மண்டியிட்டு அழும் பொழுது என் மனம் என்ன வேதனைப்படுகிறது என்பது உனக்கு புரியுமா? நான் அதை எப்படி விவரிக்கும் என்பது கூட எனக்கு தெரியவில்லை. என் மனம் அத்தனை வழிகளோடு சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் விடும்போது உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கி கொண்டு உனக்கு சிறிதளவே கொடுக்கிறேன். உன்னால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, உன் மனதால் எதை தாங்கிக் கொள்ள முடியுமோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுவும் உன்னை காயப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டத்தையும் உன்னை நோக்கி நான் அனுப்புகிறேன். எனவே அதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே. உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் இன்பங்கள் உன்னை சூழப்போகிறது என்று அர்த்தம். போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருப்பது போல நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை சூழப்போகிறது என்றுதான் அர்த்தம். துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு, ஆயத்தமாகு. உனக்கான நல்ல நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே வீணாக நிராபகரிப்புகளைக் கண்டு மனமுடைந்து நம்மை வெறுத்துவிட்டார்கள், நம்மை நிராகரித்து விட்டார்கள் என்று நீயே தவறாக எண்ணிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. உன் மனம் விரும்பும் மகள நிகழ்வு கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிகழும். நான் அதை நிகழ்த்தி காட்டுவேன். உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் 100% நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன் சாயிபாபா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கானதை நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. ஆம், என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. யார் என்ன பேசினாலும், யார் என்ன கூறினாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உடனே யாருக்கும் மிக சீக்கிரமாக கிடைத்து விடாது.
அதற்கு எல்லோருக்குமே பொறுமை என்பது மிக மிக முக்கியம். அதைவிட முக்கியம் நம்பிக்கையான தன்மையும் தான். உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் உன்னை சுற்றி உன்னை அன்பாக பார்த்து கொள்பவர்களிடமும் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இரு. மற்றவர்கள் மனம் நோகும்படி சொல்லாதே. மற்றவர்கள் மனம் வருத்தப்படும்படி நடந்து கூடக்கூடாது என்று உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே சுவைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தோல்வியை பார்த்து எப்பொழுதுமே பயம். சந்தோஷத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டத்தை பார்த்து பயம். கேள்வியை மட்டுமே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு பதிலை பார்த்தால் பயம். இருளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அவனுடைய நிழலை பார்த்தால் கூட பயமாகி விடுகிறது. வெளிச்சத்தை பார்த்தால் அதைவிட பயமாகி விடுகிறது. வாழ வேண்டும் என்று விருப்பப்படுபவனுக்கு இறப்பை கேட்டாலே பயம். தவறு செய்பவருக்கு அந்த இறைவனை பார்த்தாலே பயமாகி விடுகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எதுவுமே இங்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்களுக்கு பயம் என்ற சொல்லே தெரியாமல் தான் இருக்கும். பயமே இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என் அன்பு குழந்தையே, நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எழ வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் அனைவருமே இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதில் தவறு ஏதும் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த இன்பத்திலேயே மூழ்கி போயிருப்பதுதான் தவறு என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்பத்திலேயே மூழ்கி கொண்டிருப்பதால் சுற்றி இருப்பவர்களுக்கான கஷ்டத்தையும் உணராமல் இருப்பதுதான் மிக மிக தவறு. இறைவன் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் என்றால் அதை சிறிதேனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் எந்த தவறுமே இல்லை. பகிர்ந்து கொடுக்கலாம் தானே? உலகமே உன்னை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால், இந்த உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால், முதலில் அதை நீ உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ, மற்றவர்களுக்கு உதவி என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை முழுவதுமாக மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களிடம் கண்டிப்பாக உதவிகளை செய். இப்படி இருந்து பார். இந்த உலகமே உன்னை பிரமிப்பாக பார்க்கும்.